நெல்லையில் கல்குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் நாற்காலிகள் வீசப்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையில் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கொக்கிரக்குளம் பகுதியில் அறப்போர் இயக்கம் நடத்தியது. அப்போது திடீர் என மண்டபத்திற்குள் நுழைந்த கல்குவாரி உரிமையாளர்களின் ஆதரவாளர்கள் தங்கள் தரப்பு கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அத்துடன் அங்கிருந்து நாற்காலிகளையும் தூக்கி வீசியதால் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இந்த கூட்டம் கல்குவாரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஆவணப்படுத்தவே நடத்தப்பட்டதாக அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் விளக்கமளித்தார். பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் அவர்களுடைய மனுக்களை ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற மனுக்களை கொடுத்துள்ளார்கள். அவர்கள் தரப்பில் பேசி கொண்டிருந்த பொழுது நடுவே குவாரி சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள் கலாட்டா செய்து இந்த நிகழ்வை நிறுத்தியுள்ளார்கள். இருந்தாலும் நாம் பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய மனுக்கள் நம்மிடம் இருக்கிறது. இதை ஆவணப்படுத்தி நாம் அரசுக்கு இந்த விஷயங்களை எப்படியெல்லாம் பொதுமக்கள் கல்குவாரிகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எடுத்து செல்வதற்கு இருக்கிறோம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அறப்போர் தொடரும். அறப்போர் இயக்கத்தினர் மீது குற்றம் சாட்டிய கல்குவாரி உரிமையாளர்களுக்கு ஆதரவான வழக்கறிஞர்கள் கேரளாவில் உள்ள கல்குவாரி உரிமையாளர்களுக்கும் அறப்போர் இயக்கத்திற்கும் ரகசிய தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டினர். அறப்போர் இயக்கம் கேரளாவை பின்னணியாக கொண்ட ஒரு குவாரி உரிமையாளர்கள்ட்ட பெரிய அளவில் பணம் பெற்றுக்கொண்டு இங்கே திருநெல்வேலி, ராதாபுரம், ஆலங்குளம், அம்பை பகுதிகளில் உள்ள குவாரிகளை மூடணுங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் இதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் வேறு எந்த குவாரி மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை. குறிப்பாக இந்த ராதாபுரம், ஏன்னா ராதாபுரம், அம்பை, ஆலங்குளம் பகுதியில் இருக்கிற குவாரிகள் இருந்து தான் கற்கள் பெரும்பாலும் கேரளாவுக்கு போகுது. அதனால் அதை மூடணும், அதை தொழிலை நசுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை நடத்துகிறாங்க. எல்லாமே சட்டப்பூர்வமாக முறையான அனுமதி பெற்று அரசுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் உட்படுத்தி நடத்தணுமோ அதை நடத்திட்டு இருக்கோம். இந்த கூட்டத்திற்கு முன் அனுமதி பெறவில்லை என கூறி அதை போலீசார் பாதியிலேயே நிறுத்தினர். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் ராதாபுரம், ஆலங்குளம் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை கூற வந்திருந்தனர். கல்குவாரிகளுக்கு எதிரான தங்களின் போராட்டம் தொடரும் என்று அறப்போர் இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.